பாவ புண்ணிய கணக்கின் ரகசியம் தெரியுமா? சித்திரகுப்தன் செவ்வாய் வெள்ளி ஞாயிறுகளில் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை பூஜித்து மலை அளவு செல்வம் பெற்று அதை முழுதும் கோயில்களுக்கு தானமாக வழங்கினார். இதனால் மிகப்பெரிய புண்ணியம் சேர தனக்கு நிகர் யாரும் இல்லை என அகம்பாவம் ஏற்பட்டது. அவருக்கு பாடம் புகட்ட திருமால் பிரம்மா மூலம் சித்திரகுப்தனுக்கு அனைத்து உயிர்களின் பாவ புண்ணிய கணக்கை எழுதும் பணியை தந்தார். சித்திரகுப்தனுக்கு முதலில் திருவண்ணாமலை கோயில் முன் நின்ற யாசகரின் தான தர்ம கணக்கை எழுதும் பணி கொடுக்கப்பட்டது. அந்த யாசகர் தன்னிடம் இருந்த 10 பைசாவை கால்கள் இல்லாதவருக்கு தானம் செய்தார். அதற்கு அவர் கஞ்சி வாங்க 25 காசுகள் தேவை என்றார். உடனே யாசகர் 15 பைசா கடன் வாங்கி கொடுத்தார். சித்திரகுப்தன் அந்த கணக்கை எழுத எழுத்துக்கள் மறைந்தன. குழம்பி அவர் பிரம்மாவிடம் சென்றார். பிரம்மாவும் குழம்பி சித்திரகுப்தரை திருமாலிடம் அழைத்தார். பெருமாள், சித்திரகுப்தா, நீ உன்னிடம் இருந்ததை மட்டுமே தானம் செய்தாய். ஆனால் யாசகர் இல்லாததையும் கடனாக பெற்று தானம் செய்தார். அவர்தான் உயர்ந்தவர். அவரது கணக்கை எழுத உனக்கு தகுதி இல்லை. அதை நானே ஏற்றுக்கொள்வேன் என்றார் பெருமாள். சித்திரகுப்தன் மன்னிப்பு கேட்டார். இதுவே பாவ புண்ணிய கணக்கின் மர்மமும் ஆகும்.